Hello friends, welcome to Karikanchi. இன்னைக்கு நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சில்லி சப்பாத்தி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க இப்போது சில்லி சப்பாத்தி எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம். இப்போ சில்லி சப்பாத்தி செய்கிறதுக்கு நான் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவுலையும் செய்யலாம். ஆனால் அந்த சில்லி சப்பாத்தியோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் 1/2 கப் மைதா மாவு 1/2 கப் கோதுமை மாவு அப்படி காம்பினேஷனில் கூட செஞ்சு பார்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சிடலாம். மாவு கொஞ்சம் டைட்டாகவே பிசைஞ்சுக்கோங்க. நம்ம பூரி மாவுக்குலாம் பிசைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுங்காட்டி நம்ம மசாலாவில் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இதை 2 போர்ஷனாக பிரித்து சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிடலாம். இப்போது இந்த சப்பாத்தி தேய்ச்சதை எந்த ஷேப்பில் வேணால் கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம அப்படியே எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை நீங்கள் பொரிச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு கூட 1 வாரம் கூட வச்சு எப்போ தேவையோ அப்போ கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் சில்லி சப்பாத்தி. நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிடுங்க. இப்போ நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 4 பூண்டு பல் நல்லா பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கிறேன். ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது சேர்த்துலாம். இப்போ 1 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டாச்சு. தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், உப்பு 1/2 ஸ்பூன். இப்போ இந்த மசாலா வாடெல்லாம் நல்லா போற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கி பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். பாதி குடமிளகா,
ஒரு பாதி வெங்காயம். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. நம்ம பொரிச்சு வச்ச சப்பாத்தி இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. நம்ம சாஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மசாலாலாம் எல்லாத்துலேயும் படுற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. சில்லி சப்பாத்தி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.